தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,07,380 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும் உள்ளனர். SIR பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர்களில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 27,85,195 பேர் புதிதாக இணைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி துறைமுகம். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ந்த வாக்காளர்களுக்கு 15 நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டை அனுப்பி வைக்கப்படும். வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையம் அருகே மது போதையில் மக்கள் மீது காரை ஏற்றிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. காரை கட்டுப்படுத்த முடியாமல் பொதுமக்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கடைகளில் அடுத்தடுத்து மோதிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரை ஓட்டிய நபரை கற்களை வீசி பொதுமக்கள் தாக்கி காரை அடித்து உடைத்தனர். சம்பவத்தில் ஒருவருக்கு கால் முறிந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காரை ஓட்டிய நபர் ராமநாதபுரம் மாவட்டம் சிங்கப்புளியாப்பட்டியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. மது போதையில் சுயநினைவின்றி கிடந்த அவரை போலீசார் அழைத்துச் சென்றனர். அதிமுகவின் அழுத்தத்தால் 5000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை நிறுத்தக்கூடும் என்பதாலேயே 5000 ரூபாய் வரவு வைத்தோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சாத்தான்குளத்தில் பள்ளி மாணவர் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சாதி வெறி காரணமாக மாணவன் தாக்கப்பட்டதாகவும் சாக்கியவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று திமுகவிடம் கூறியுள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக MP கனிமொழியை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரசுக்கான தொகுதி எண்ணிக்கை இனிதான் உறுதி செய்யப்படும் என்று கூறினார். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. கடந்த முறை 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது. கடந்த முறை 2 தொகுதிகளில் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். பசும்பொன்னில் நாளை பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் மெரினாவில் உள்ள MGR ஜெயலலிதா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். நாளைக்கு பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். அங்கே எல்லாரும் பார்க்கலாம்.
வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்ட நிலையில் உரிய பாஸ் இல்லாதவர்களும் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என்று முதல்வர் கூறியதை தாவேக்க தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தலில் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையேதான் போர் என்றும் அவர் சூளுரைத்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு. இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தாவேக்காவை எதிர்ப்பதாக விஜய் சாடியுள்ளார். லஞ்சம் ஊழலை தாம் எதிர்ப்பதால் எல்லோரும் தம்மை எதிர்ப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தன் மீது விமர்சனங்களை முன்வைப்பது தமிழக மக்களை விமர்சிப்பதற்கு சமம் என்று விஜய் கூறியுள்ளார். நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் திடீரென கண் கலங்கியதால் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோரையும் நண்பர்களாக கருதினால் கரூர் சம்பவத்தில் தன் மீது பழியை தூக்கி போட்டது ஏன் என்று தாவேக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மனசாட்சி இருந்தால் தன் மீது பழி போட்டிருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை எல்லாம் திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதாக விஜய் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணி என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேக்காவின் தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். தாவேக்க தலைமையில் அறிவுறுத்தலை கண்டுகொள்ளாமல் அக்கட்சி தொண்டர்கள் விஜயின் காரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்றனர். ராணிப்பேட்டை சுங்கச்சாவடியில் விஜயின் வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டது. வேலூரில் விஜயை பார்ப்பதற்காக தாவேக்க தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வயல்வெளிகளில் புகுந்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. பல இடங்களில் போலீசாரின் தடுப்புகளையும் தாண்டி விஜயின் வாகனம் மீது தொண்டர்கள் பாய்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. தமிழகத்தில் பொதுத் தேர்வை எழுதவுள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,860 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார்.
ரிசர்வ் வங்கி ஆளுநர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி மேலாண்மை குறித்து நிதியமைச்சர் விளக்கம் அளித்தார். தரையிறங்கிய போது தேஜஸ் விமான விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவலுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேஜஸ் விமானத்தில் சிறு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அதை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சட்டையை கழற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் நடைபெறும் தேடுதல் வேட்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். வனப்பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரானில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. பாஸ்போர்ட் மற்றும் பயண ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் தூதரகத்துடனும் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி வசூலை நாளை முதல் நிறுத்துவதாக அமெரிக்க சுங்கத்துறை அறிவித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நடிகை ராதிகா சரத்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள தாய்க்கிழவி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. வரும் 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ளது.